ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த காலை நேரத்தில் கூட மீண்டுமாக ஒரு விசை பரிசுத்த சன்னிதானத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தந்ததற்காக, பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கடந்த 6 மாதங்களிலே கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. 2025 வருடத்தை பாதியை முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Half of the year has been over now. இப்போதான் தொடங்கிய மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் இந்த 6 மாதங்களிலே நடந்திருக்கின்றன. So much of scientific advancements, so much of good things are happening. நிறைய புதிய கண்டுபிடிப்புகள். அதே நேரத்தில் நிறைய புதிய யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். புதிய வியாதிகள், புதிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு புதிய காரியங்களும், தேவையில்லாத காரியங்கள், மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் என்று அநேக காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை இந்த நாள் வரைக்கும் உயிரோடு காத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவனை தந்ததற்காக, உயிரை பாதுகாத்ததற்காக. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற எல்லா இடங்களிலும் உன் ஜீவனை உனக்கு கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று. அப்படியாக நம்முடைய ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஜீவனை தந்தது மட்டுமல்ல, தயவையும் பாராட்டியிருக்கிறார். யோபு சொல்லுகிறபடியாக, உடைய தயவை எனக்கு தந்தீர். அந்த தயவை பாராட்டியிருக்கிற கர்த்தர் நம்மை மட்டுமாய் காத்திருக்கிறார். இனிமேலும் காத்து வழி நடத்துவார். கர்த்தருடைய வருகைக்கு நேராக இன்னும் ஒரு நாள் கூட நான் நெருங்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவரை சந்திக்கிற நாளை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே மகிமையோடு வருகிற அந்த நாளாக இருக்கலாம், அல்லது அவரை சந்திக்க நாம் கடந்து செல்லுகிற அந்த நாளாக இருக்கலாம். ரெண்டுமே மிக முக்கியமான நாள். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில 2 நாட்களுமே, அவர் வருகிற நாளும் நாம் அவரை சந்திக்கிற நாளும், ரெண்டும் ஒருவேளை ஒரே நாளாக இருந்தாலும் அல்லது எது முந்திக் கொண்டாலும் நாம் அதற்கு தயாராக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஓட்டத்தை முடித்து அவரிடத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்றாலும் அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான காரியம். 5 கன்னிகளின் நிலையைப் போல எண்ணெய் இல்லாமல் மணவாளன் வரும்பொழுது கதவு அடைக்கப்பட்டு உள்ளே செல்ல முடியாத நிலைமைக்கு நாம் ஒருவரும் போகக்கூடாது. அவருடைய வருகைக்கென்று எப்பொழுது வருவார் என்று விழித்திருக்கிற வேலைக்காரருக்கு ஒப்பாயிருங்கள் என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கிறபடியாக, அவர் வருகிறதை நீம் அறியாதிருக்கிறபடியால், நாளையும் நாளிகையும் நாம் அறியாதிருக்கிறபடியால் எப்பொழுது விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற ஒரு ஆறுதலான அல்லது ஊக்கப்படுத்துகிற ஒரு செய்தி என்னவென்றால், கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதேயுங்கள், முடிவு உடனே வராது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கொடுக்கிறபடியால், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் நம்மை அனுதினமும் கர்த்தர் தம்முடைய சாயலாக உருமாற்றி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நம்மை பரிசுத்த ஆவியானவர் மணைந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை தியானித்து கடந்து செல்ல வேண்டியது நமக்கு அவசியமான காரியம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாக மாற மாற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மளை வெளிப்பட ஆரம்பிக்கும். பாடை கேட்ட பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மளை மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நம் மூலமாய் மகிமைப்படுவார். பிதா நம் மூலமாய் மகிமைப்படுவார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஏவப்பட்டேன். அந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களோடு கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இதில் மிக முக்கியமான முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே நிலைத்திருப்பதை குறித்த காரியம். நம்ம அநேகர் ஆண்டவரோடு கூட உள்ள உறவு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் இயேசுவின் சீடர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுகள்
ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நீங்களும் நானும் தியானிக்கும்படியாக, அதை குறித்து சிந்திக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏவுகிறார். ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். There is a conditional blessing God is mentioning here in this word. ஒரு என்ன சொல்வது, ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார் அந்த இடத்துல. ஒரு நிபந்தனையோடு கூடிய ஒரு கட்டளையாக, ஒரு நிபந்தனையோடு கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். Abide in me and I shall abide in you. நம்ம ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிறதை குறித்ததான எச்சரிக்கை நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் இன்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அநேக முறை ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, அல்லது அவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாத்திரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் வாங்கிவிட்டு திரும்ப சென்று விடுகிறோமா? அல்லது அவரிலே நிலைத்திருக்கிற கொடிகளாய் நாம் காணப்படுகிறோமா? ஆக்சுவலாக நம்ம வந்து ஆசீர்வாதத்தை வாங்கி போகிற ஒரு நிலைமை, அல்லது அது ஒரு அதோடைய பொசிஷன் ஒரு விதம் என்றால், அவரிலே நிலைத்திருப்பது மிக உன்னதமான ஒரு காரியம். வேதம் எதிர்பார்க்கிற, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், வந்து வந்து செல்லுகிற வாழ்வு அல்ல, அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்வு. ஒவ்வொரு முறையும் அவரிடத்தில் வந்து வாங்கி கொண்டு போய்விட்டு கடந்து சென்ற உலகத்தில் வாழுகிற, உலகத்திற்கு சாய்ந்து போகிற வாழ்க்கை அல்ல, அவரிலே நிலைத்திருந்து அவரோடு கூட, அவருக்குள்ளாக, அவரிலே இருக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் என்று எதிர்பார்க்கிறார். கட்டளையாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சமூகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் நாமும் அவரிலே நிலைத்திருப்பது மிக அவசியமான காரியம். அதுக்கு எப்படி உவமையாக சொல்லுகிறார் என்றால், திராட்சை செடியிலே கொடியானது நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. திராட்சை செடியிலே கொடியானது, முதல் வசனத்தில் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லி. அவர்தான் மெய்யான திராட்சை செடி. அந்த செடியில ஒரு கொடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. இது ரொம்ப சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கர்த்தர் சொன்ன ஒரு உவமை. எந்த செடியானாலும் அதற்கு கொடிகள் உண்டு அல்லது கிளைகள் உண்டு, சரியா? அதில் அந்த பிரான்ச்சஸ் உண்டு. அந்த பிரான்ச் தானாக கனி கொடுக்கவே முடியாது. அது எதில் இருக்கணும்? திராட்சை செடியில் அல்லது அந்த மெயின் பிளான்ட்டில், மெயின் ட்ரங்க்ல அது என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வேரிலிருந்து வருகிற அனைத்து சத்தும், அனைத்து சாரமும் இந்த சிறு கொடிகளுக்குள்ளே அது கடந்து வரும். Whatever belongs to the tree or belongs to the main plant will be passed on to the branches, when as long as the branches are abiding in the main plant. இது நமக்கு விவசாயிகளாக அல்லது ஒரு சாதாரணமான மனிதர்களாக நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம். அதே போலவே ஆண்டவர் சொல்றாரு, அது தானாய் கனி கொடுக்க முடியாது. எந்த கொடியுமே தானாய் கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தப்பட்டது அல்ல. எந்த கொடியும் திராட்சை செடியிலே அல்லது அந்த மெயின் செடியில நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டது, நிலைத்திருக்கும்படியாக உருவாக்க படைக்கப்பட்ட ஒரு காரியம். இது நமக்கு சாதாரணமாக தெரிந்த உண்மை. அதே போலவே நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களை நிலைத்திருப்பது மிக முக்கியமான காரியம், சரியா? அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீங்க என்னில் நிலைத்திருந்தால், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கிறிஸ்தவ உண்மை, a spiritual Christian truth is, you cannot do anything by your own. நம்முடைய சொந்தமாக, உங்களுடைய சொந்தமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யூ cannot do anything apart from me. இதை உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேக முறை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தோல்விக்கான
நம்ம அநேக முறை நாம் நினைக்கிறோம், பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன செய்ய முடியறதில்லை, நம்மளால் செய்ய முடிவதில்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி பிள்ளைகள், என்னுடைய கணவர் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வேலையில் என்னுடைய எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்னவென்றால், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேனாட் டூ எனிதிங். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற வாழ்வு, கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிற வாழ்வை குறித்ததான மிக முக்கியமான உண்மை. அப்போது எல்லாமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் சகலமும் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறதுல மாத்திரம் அடங்கியிருக்கிறது. கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, செடியிலே நிலைத்திருக்கிற கொடிகளாக இருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க முடியாது. நம்ம அநேக முறை நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை, ஜெபத்துக்கு ஜெபிக்கிறோம், நம்ம அந்த ஜெபத்துக்கான ஒரு எதிர்பார்ப்புகளோடு போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், அதற்கு ஜெபத்துக்கு பதில் அளிக்குவதற்கான ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரியம் அவரிலே நிலைத்திருக்கிற காரியம். ஓகே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். முதல்ல வார்த்தை சொன்னார், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். 5ஆம் வசனத்தில் we in Christ and Christ in us. But how Christ is dwelling in us, how Christ is abiding in us is through his word. அவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனங்கள் நம்மில் நிலைத்திருக்கும் பொழுது, சரியா, அவருடைய வசனங்கள் நம்மில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோவான் 14 அதிகாரத்தில் 13-14 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை உங்களுக்கு செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ. கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய வாக்கு தத்தம், அவருடைய நாமத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அழகாக பாடினா சொன்னாங்க சிஸ்டர், அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவோம், அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்வோம், அவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லது மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்றால், அநேக ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். அதில் மிக முக்கியமான ஒரு அஃபென்சிவ் வெப்பன் இஸ் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, தாக்குகிற ஒரு ஆயுதம் அல்லது மகா வல்லமையான ஒரு வெரி பவர்ஃபுல் வெப்பன் இஸ் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ அந்த நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது 14ஆம் வசனத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி சொல்கிறார். மத்தேயில 18ஆம் அதிகாரத்தில் 19-20 வாசிக்கும் பொழுது, நீங்கள் 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினாலே ஆகும், என் நாமத்தினாலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து கேட்டாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ சொல்கிறதுக்கான ஒரு கண்டிஷனையும் கொடுக்குறாரு இந்த வசனத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா, என் நாமத்தினாலே என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். 7ஆம் வசனத்தில் யோவான் 15:7 சொல்லுகிறபடியாக, அப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரே கண்டினியூஸ் மெசேஜ் இது. ஆக்சுவலாக 13, 14, 15, 16, 17 இது எல்லாமே ஆண்டவர் ஒரே நாளில் ஒரு இரவில் தன்னுடைய சீடர்களோடு காட்டி கொடுக்கப்படுகின்ற அந்த ராத்திரியில் அவர் பேசின வார்த்தைகள். ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் மெசேஜ். ஓகே, ஸோ அவருடைய அது நீங்கள் அந்த கண்டினியூஸ் கனோட்டேஷனில் புரிஞ்சுக்கணும். சொல்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். செய்வதற்கான ஒரு நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுக்காகத்தான் இந்த வசனத்தை எழுதிய யோவான், இதை எழுதினது பரிசுத்த யோவான், அப்போஸ்தலன் ஆகிய யோவான் எழுதியிருக்கிறார். அவர் திரும்ப சொல்கிறாரு, 1 யோவான் அவர் எழுதின நிருபத்தில், யோவான் எழுதின நிருபம், முதல் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, கடைசி 19-20 வசனத்தில், அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும், 14ஆம் வசனம் 14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம்.
ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கு. என்ன ஆண்டவர் என்ன கேட்டாலும் செய்வார். என்னுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் அளிப்பார். என்னுடைய ஜெபத்துக்கு அவர் கட்டாயமாக பதில் கொடுப்பார் என்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கு. எதையாகணும். ஆனால் எப்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக கேட்கும் பொழுது அதை அவரிடத்துல நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்துல நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஓகே, பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்ளுவோம் இல்லை, பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி டன். ஓகே, all your answers for your prayers are already answered in the heavenly places. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்துக்கான பதில்கள், சரியா? நான் ஒரு முறை உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன். 4 வகையான பதில்கள். ஒன்று எஸ், அதாவது கேட்டதுக்கான பதில் உடனடியாக. 2வது டிலேடு, இம்மீடியட் எஸ் அண்ட் டிலேட் எஸ். இன்னைக்கு ஜெபிக்கிறோம், சில விஷயங்கள் உடனே கர்த்தர் நடத்துகிறார், உடனே அற்புதங்களை செய்கிறார். சில காரியங்கள் டிலே ஆகுது, தாமதிக்கின்றன, ஆனாலும் நடத்துகிறார். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் 1 மாதம், 1 வருஷம், சில டைமில் நீண்ட நாட்களாக அதற்கான தாமதம் ஏற்படும். ஆனாலும் அதுவும் பதில் தான். 3வதாக நோ என்பது ஒரு பதில். இல்லை, நம்ம கேட்குற காரியத்துக்கு இல்லை என்பதும் பதில் தான். ஓகே, ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறாரா என்கிற கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனடியாக செவி கொடுக்கிறார், தாமதித்து செவி கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். இல்லை என்பதையும் பதிலாக கொடுக்கிறார், மாறுதலான பதிலையும் கொடுக்கிறார். an alternative answer. நம்ம கேட்டது ஒன்றாக இருக்கும், நமக்கு தருவது வேறொன்றாக இருக்கும். இது எல்லாமே என்னன்னா அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்கிறார். சித்தத்தின்படி அவர் செய்கிறார். அவருக்கு எல்லா காரியமும் தெரியும், சரியா? he is God, he is almighty, he is omnipotent and omniscient and omnipresent. இல்லை, சர்வ ஞானி அவர். அவருக்கு தன்னுடைய காரியங்கள் ஆதி முதல் அந்த வரை எல்லாமே தெரியும். நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியும், என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும், அதற்கு எப்படியான பதில் கொடுக்க வேண்டும் என்பதும் தெரியும். திஸ் இஸ் ஃப்ரம் காட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். அந்த இட்டர்னல் காட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவர் பார்க்குற காரியம். ஆனால் அதே நேரத்தில் நம்மோடு கூட இணைந்து செயல்படுகிற ஆவியானவர் நம்முடைய மனிதத்துவத்தின் மத்தியிலே கடந்து செயல்படுகிறார். as in our human perspective, because eternal perspective நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது ஆக்சுவலாக. that is huge actually. ஆனால் ஹியூமன் பர்ஸ்பெக்டிவில் அவர் கடந்து வருகிறார். he enters into our time and space. நம்முடைய நேரத்துக்குள்ளாய், நம்முடைய காலத்துக்குள்ளாய், நம்முடைய கால வட்டத்துக்குள்ளாய், நம்முடைய இருப்பின் மத்தியிலே, in our being, in our space, in our time, he comes into அதன் மூலமாக செயல்படுகிறார். அப்படி செயல்படும் போது மட்டும்தான் நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியும், நமக்கு அது பெற்றுக்கொள்ள முடியும், சரியா? அவர் in your time, in his time becomes in your time. அதனால தான் நமக்கு கிடைக்கிற பதில்கள் இமீடியட்டாக கிடைக்கிறதும், நம்முடைய வாழ்நாட்களிலே கிடைக்கிறதும் அந்த மாதிரியான பதில்கள், சரியா? சில பதில்கள் நம்முடைய வாழ்நாளிலே நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு தேசத்தின் எழுப்புதலுக்காக அல்லது சிலருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்காக ஜெபித்தார்களோ அவர்கள் கடந்து சென்ற பிறகு ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய வாழ்வு முடிந்த பிறகு அவங்களுடைய பிள்ளைகளாகட்டும் அல்லது அவர்களுடைய உறவினர்களாகட்டும் ஒரு நாள் வரும். ஆனால் அதை பார்ப்பதற்கு இந்த ஜெபித்த நபர் உயிரோடு பூமியில் இருக்க மாட்டார். இது டிலேடு ஆன்சர்ஸ். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்களுடைய காலகட்டத்தில் கடந்து பதிலளிக்கிற கர்த்தராக இருக்கிறார். he comes into your time bubble, he comes into your being. உங்களுடைய டைம் அண்ட் ஸ்பேஸில் கடந்து பதில் கொடுக்கிறார். அப்போது அவருடைய சித்தத்தின்படி நாம் அதை கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். we know that we already received. நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி போகிறது? நன்றி செலுத்துகிற வாழ்க்கையாக மாறும். ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், என் ஜெபத்துக்கு நீர் செவி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம், எங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி நீர் செய்வீர் என்பதற்காக உமக்கு நன்றி. இப்படியாக நம்முடைய ஜெபம் மாறி போகும். அடுத்த கேள்வி வரும், நம்ம கேட்கலாமா கூடாதா? கேட்கலாம். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை தெரிவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரிவிலேஜ். ஓகே, குழந்தை தகப்பனிடத்தில் தாயிடத்தில் கேட்பதற்கான உரிமைகள் முழுமையாக உண்டு. கொடுப்பது அவர்களுடைய பிதாவின் அல்லது தகப்பனுடைய தாயுடைய திட்டம் அல்லது சித்தம் அல்லது அவர்களுடைய
அவங்களுடைய பகுத்தறிவு. இட் இஸ் தேர் டிஸ்கிரிஷன் டு கிவ் டு தி சில்ட்ரன். ஃபார் எக்ஸாம்பிள், எதை கேட்டாலும் பெற்றோர் உடனே வாங்கி கொடுத்துட மாட்டாங்க. வளருகிற காலத்தில் 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை கார் கேட்குது அப்படின்னாக்கா டாய் கார் தான் வாங்கி தருவாங்க. ஓகே, பெரிய கார் வாங்கினா ஓட்ட முடியாது, ஏன்னா லைசன்ஸ் இருக்காது, கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு ஒபே பண்ண வேண்டியிருக்கும். அதற்காக வெயிட் பண்ணணும். அதனால் அதை விட அதிகமாக நம்முடைய பரம தகப்பு நமக்கு செய்ய வல்லவர். அவருடைய சித்தத்தின்படியாக அவர் செய்வார். கேட்கும் பொழுது நம்முடைய விருப்பங்களை தெரிவித்து விட்டு, நம்முடைய ஜெபத்தை அவரிடத்தில் தெரிவித்து விட்டு, இறுதியாக பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நான் இதை ஜெபிக்கிறோம், எங்கள் உள்ளத்தில் வாஞ்சி இருக்கு, எனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், அல்லாட்டி இந்த காரியம் எங்கள் வாழ்விலே நடந்தால் நன்மையாக இருக்கும், இந்த அற்புதம் இல்லை இந்த சுகம் எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுடைய சித்தம் அல்ல, நம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படியே உண்டாக கடவுதுன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை நிச்சயமாக அங்கீகரிப்பார். நமக்கு உள்ளத்தில் ஒரு சமாதானம் கிடைத்து விட்டதென்றால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரே, நம்முடைய சித்தத்தின்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி என்று நம்ம சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சி, the maturity of a Christian believer is like that, to know what Father wants, to learn what Father wants to give to us. Okay, to know and to learn, ரெண்டு காரியம் வாழ்க்கையில் மிக முக்கியம். வளர வளர அவருக்கு என்ன பிரியம், எது அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம், எதை கொடுத்தால் அவர் மகிழ்வார், எது நாம் வாங்கிக்கிட்டால் அவருடைய உள்ளம் மகிழும் என்பதை குறித்துதான ஒரு அறிவு நமக்குள்ளே கடந்து வர ஆரம்பிக்கும். You will know what the Father wants. You will know what He likes. You will know what He is pleased with. அவருக்கு மகிழ்ச்சியான காரியம், அவருக்கு பிரியமான காரியம், அவருடைய சித்தத்தின்படியான காரியம், அவர் உள்ள மகிழுகிற காரியத்தை மாத்திரமே நம்ம கேட்பதற்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம பழகிக்கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு. உதாரணம் அல்ல, ஒரு எச்சரிக்கைன்னு சொல்றாரு. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கனியை கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்போது நிலைத்திருப்பதற்கான 2 முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது. ஒன்று நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய தன்மை, கர்த்தருடைய சகலமும் நமக்குள்ளே கடந்து வரும். அண்ட் நம்ம என்ன செய்வோம், மிகுந்த கனிகளை நம்ம கொடுப்போம். 2வது, நிலைத்திராவிட்டால் we should be careful. This is a warning given to us. ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்ய வேண்டும், கான்ஷியஸ் திங்கிங், கான்ஷியஸ் அவேர்னஸ் that we have to abide in Christ. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறதை குறித்ததான ஒரு உணர்வு, ஒரு அறிவு நமக்குள்ளே எப்பொழுது இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஓகே, இந்த பிரசன்ஸ், அவருடைய இருப்பை குறித்ததான, அவருடைய சமூகத்தை குறித்ததான உணர்வோடு கூட வாழ நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். You will be thrown and you will be withered away. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் என்ன செய்யப்படும், எரிந்து போகும். அவைகள் எரிந்து போகும். ஸோ எரிந்து போன எரியுண்ட கொடிகளாக, அக்னியிலே போடப்படுகிற கொடிகளாக, அக்னியினால் எரிக்கப்படுகிற கொடிகளாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக அவர்களை நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுக்கிற கொடிகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது 2 காரியம் நடக்கும். 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடியாக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடும். 7ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்படும். என்ன செய்யப்படும், நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படும். ஃபர்ஸ்ட் திங், அவருடைய சித்தத்தின்படி பதிலளிக்கப்படும், அவருடைய காலத்தில் பதிலளிக்கப்படும், அவருடைய இஷ்டத்தின்படி பதிலளிக்கப்படும். அதுதான் ரொம்ப நல்ல பதில், ஆண்டவர் கொடுக்கிற பதில். சரியா? 4 வகையில் எது வேணாலும் இருக்கலாம். 2வது காரியம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் என் பிதா மகிமைப்படுவார். நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். திராட்சை தோட்டக்காரர் மகிமைப்படுவார். திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர், உங்களை என்னையும் படைத்த கடவுள் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்வின் நோக்கமே அதுதான், தேவன் மகிமைப்பட வேண்டும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21 சொல்றாரு. அதுலேயே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா,
என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்து படைத்து உருவாக்கி நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் நானும் அவர் மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர் நாம் மகிமைக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள், அவர் மகிமைக்கென்று படைக்கப்பட்டவர்கள். ஸோ நாம அவருக்கென்று அவருடைய மகிமைக்காக தேவனுக்கு என்னன்னா உங்கள் மூலமாக என் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும். எப்படி மகிமைப்படுவார்? மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்படுவார். எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும்? அவரிலே நிலைத்திருந்து அவர் வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை நாம் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். மூன்றாவதாக, அவருக்கு சீடர்களாக இருப்பீர்கள். அவர் அழைத்திருக்கிறார் நம்மை. சரியா? நம்மை ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்வில் நம்ம வந்த பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். யோவான் 12 சொல்லுகிறபடியாக அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற கிருபை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:15 கலாத்தியர் 4:6 சொல்லுகிறபடியாக புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா என்று அழைக்கிற குடும்பத்தின் அங்கத்தினர்களாக கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரரும் தேவனுக்கு சுதந்திரருமாக நாம் மாறி போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம அவருடைய சீடர்கள், என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட சீடர்களாக சீஷிகளாக நாம் மாறுகிறோம். அப்போ எப்பொழுது இந்த சீடர்கள் என்கிற காரியம் நம்மளை நிறைவு பெறும் என்றால், அவருடைய வசனங்கள் நம்மில் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் நம்மில் நிலைத்திருக்கும் பொழுது, நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்படுவார். நாம் அவருக்கு சீடர்கள் என்று அழைக்கப்படுவோம். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் 1 காலிங். எனக்கு அழைப்பில்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பு. ஃபாலோ மீ. அவருடைய சீடர்களாகும்படி கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதுதான் முதல் அழைப்பு. அந்த சீடத்துவத்தின் நாம் அவரை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அதுதான் முக்கியம். அந்த இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஒபீடியன்ஸ். அவருக்கு பின்னே செல்ல வேண்டும். மத்தேயு ஆயக்காரனாய் இருக்கும் பொழுது, அழைத்த பொழுது சகலத்தையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். பேதுருவும் யோவானும் அந்திரேயாவும் யாக்கோவும் தன் தகப்பனையும் வலைகளையும் படவுகளையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அந்த டைமில் அவங்க அப்போஸ்தலர்கள் கிடையாது, அந்த டைமில் அவங்க தீர்க்கதரிசிகள் கிடையாது, சுவிசேஷர்கள் கிடையாது, பாடல் வீரர்கள் கிடையாது, ஆராதனை வீரர்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்கள் முதல் அழைப்பு சீடர்களாகும்படி, அவருக்கு பின்தொடர்ந்து செல்லும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நான் அப்படித்தான். நமக்கு இருக்கிற முதல் அழைப்பு சீடர்கள், அவரை பின்தொடர்ந்து செல்லுகிற சீஷர்கள். அதில் உண்மையாக நாம் செல்லும் பொழுது அவருடைய சித்தத்தின்படியாக தன்னுடைய கிருபையின் ஊழியங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். சிலரை போதகர்களாக, சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷர்களாக தன்னுடைய சித்தத்தின்படியே நம்மை ஏற்படுத்துகிறார். தட் இஸ் ஹிஸ் discretion and his grace that is given to us. But all of us have a call. கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. என்ன அழைப்பு? அவருடைய சீடர்களாக இருக்கும்படியாக, அவரிலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நான் முடித்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அவரிலே நிலைத்திருங்கள். நாம் அவர்களை நிலைத்திருக்கும் பொழுது கொடியானது செடியிலே நிலைத்திருப்பது போல நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகள் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தைகளை தியானிக்க நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். பிஸி ஸ்கெட்யூல் நமக்கு இருக்கு. பட் பிஸி ஸ்கெட்யூல் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். எவ்ரி வேர்ட், எவ்ரி ஒர்க் இன் யுவர் லைஃப் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஆரம்பத்தில் அவருடைய வசனத்தை தியானித்து, அவருடைய நேரத்தை செலவழித்து, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, அதற்கு பின்பு நாம் உலகத்திலே கடந்து செல்ல வேண்டும். அப்போ அவர்கள் நிலைத்திருக்க நாம் கனிகளை கொடுப்போம், அதிக கனிகளை கொடுப்போம். மச் மோர் ஃப்ரூட்ஸ் யூ வில் கிவ். கனிகளை கொடுக்கும் பொழுது, வார்த்தைகள் நிலைத்திருக்கும் பொழுது, உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பார். என்ன கேட்டாலும் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பார். சித்தத்தின்படி கேட்க கற்றுக் கொடுப்பார். இரண்டாவதாக, நம்ம பிதா, நம் தகப்பன், நம்முடைய தேவன், நம்மை படைத்த சிருஷ்டிகர் நம்மளை மகிமைப்படுவார். மூன்றாவதாக, நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சரியா? ஆண்டவருடைய சீடர்கள் என்பதை குறித்து உலகம் அறிந்து கொள்ளும். ஓகே, நம்ம அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் அதை குறித்து வாசிங்க. நிறைய காரியம் உண்டு. நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். அவர்களை நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். 6 மாதங்கள், 6 மாதங்கள், செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் 2025
லெட் இட் பி எ ஃப்ரூட்ஃபுல் இயர் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நம்ம ஒவ்வொருவருக்கும் மிகுந்த கனிகளை கொடுக்கிற வருடமாக, மிகுந்த கனிகளை கொடுக்கிற மாதமாக, மிகுந்த கனிகளை கொடுக்கிற நாளாக இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு கூட எங்களுக்கு மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் பரலோக ராஜாவை நம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எம்மட்டுமா எங்களை காத்த எபனேசர் இனிமேலும் காத்துக்கொள்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் எங்களை நிலைத்திருக்க, நீர் எங்களிலும் நாங்கள் உங்களிலும் நிலைத்திருக்க, உங்களை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்க கிருபை தாரும். செடியானது கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருப்பது போல நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை நிலைத்திருக்க கிருபை தாரும். உம்முடைய உபதேசம் எங்களை சுத்தமாக்குகிற, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற, எங்களை ப்ரூன் பண்ணுகிற உபதேசமாகிய நம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். அப்போ உமக்கென்று அதிக கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பிதா எங்களில் மகிமைப்படும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களில் மகிமைப்படும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சீடர்களாக இருக்கும்படியாக, இந்த உலகம் நாங்கள் இயேசுவின் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாய், எங்களுடைய வாழ்வு உம்முடைய வாழ்வாய் இருக்கும்படியாக கர்த்தர் எங்களை அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் என் தேவன் தாமே அபரிமிதமாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி.